புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பது, நீசபங்க ராஜயோகம், இங்கே ரெண்டுமே அங்கே ஒரு உச்ச கிரகம், ஒரு நீச கிரகம் அங்கே இருப்பது உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். ஒரு லாட்ரி வரவு, புதையல் யோகம், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் தாராளம் வந்து கொண்டே இருக்கும். அளவுக்கு மீறிய பணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பாதுகாப்பு பண்ணத்தான் உங்களுடைய திறமை, ஒரு புத்திசாலித்தனம், நல்ல ஒரு முதலீடு, ஒரு நகை வாங்கிறதோ, ஒரு வீடு வாங்கிறதோ, ஒரு பிளாட்டு வாங்கிறதோ, மண் என்று சொல்லக்கூடிய மண்ணில் போடுங்க, பொண்ணுன்னு சொல்லக்கூடிய பொண்ணு மேலே போடுங்க. இப்படி போட்டு வைக்கும்போது பாதுகாப்பு அதிகம். கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவில் நீங்கி நீங்கள் சொல்லத்த புருஷன் கேட்பாடி. நீங்கள் ஒரு கிஃப்ட்டு கணவன் வாங்கி தரலாம், கணவன் மனைவி ஒரு கிஃப்ட் வாங்கி தரலாம். உங்களுக்கு அந்த உறவு மேம்படும். குடும்பத்தில் இருந்த மாமியார், மாமனார், நாத்தனார் இந்த பிரச்சனைலாம் தீரும். அதனால் நீங்கள் குடும்ப பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பெயர் கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வருத்தப்பட வேண்டாம். நாங்கள் துணிமணி வாங்குவீங்க, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு, டிவி வாங்குவீங்க. இந்தமாரிலாம் ஒரு யோகம் குடும்ப பெண்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. இதுவரையில் உங்களை ஒரு ஏளனமாக பேசுகிறவங்க கூட அவங்க தப்பை உணர்ந்து உங்களை பாராட்டி பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். இடம் வாங்குறவங்களும் அருமையாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, செக் பண்ணி வாங்குங்க. அதேபோல் வண்டி வாகன யோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இந்தமாரி வாங்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது. பெட்ரோல் வண்டியை விட எலக்ட்ரிக் வண்டி இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. அதனால் அது ஒரு சாதகமாக இருக்குது. அம்மா வழியில் பேசாத இருந்த அம்மாவோட இந்த மாதம் தானாக வந்து பேசுவாங்க. அம்மாவோட ஒரு ஆதாயமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் 5 கிரக சேர்க்கை இருக்கிறது. சூரியன் இருக்கிறார் அங்கே. சூரியன், ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான் என எல்லாம் அனைவரும் ஒரே இடத்தில் இருப்பது. அதுவும் இல்லாமல் சந்திர பகவானும் அங்கே வந்து சேருவார், 2 நாட்கள் இருப்பார். அப்போது 6 கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2019 வந்தது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் வருகிறது. 6 கிரக சேர்க்கை என்பது 6 பேர் ஒரு குடும்பத்திலேருந்து உட்காந்துருக்காங்கனாக்கா அங்கே கலகலப்பும் இருக்கும், சண்டையும் இருக்கும். ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கைன்றார் போல் ரெண்டுமே அங்கே நடக்கும். அதனால் பெரிய அளவு பாதிப்பில்லை அங்கே இருக்கும். சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்க உங்கள் வீட்டில் 2 சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது ஒரு யோகமே. புதன் பகவான் நீசம் பெற்று இருப்பது நீசபங்க ராஜயோகம், இங்கே ரெண்டுமே அங்கே ஒரு உச்ச கிரகம், ஒரு நீச கிரகம் அங்கே இருப்பது உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். ஒரு லாட்ரி வரவு, புதையல் யோகம், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் தாராளம் வந்து கொண்டே இருக்கும். அளவுக்கு மீறிய பணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பாதுகாப்பு பண்ணத்தான் உங்களுடைய திறமை, ஒரு புத்திசாலித்தனம், நல்ல ஒரு முதலீடு, ஒரு நகை வாங்கிறதோ, ஒரு வீடு வாங்கிறதோ, ஒரு பிளாட்டு வாங்கிறதோ, மண் என்று சொல்லக்கூடிய மண்ணில் போடுங்க, பொண்ணுன்னு சொல்லக்கூடிய பொண்ணு மேலே போடுங்க. இப்படி போட்டு வைக்கும்போது பாதுகாப்பு அதிகம். யாராவது கேட்டாங்களா, காசு கொடுத்துட்டிங்களா, அது வராது, ஏமாந்துடுவீங்க, பகையாக வர மாறிடும். அதனால் தயவுசெய்து கேட்பவர்கள் பணம் உதவி கொடுக்காதீர்கள். சின்ன சின்ன அமௌண்ட் எதாவது கொடுங்க, பெரிய அமௌண்ட் கொடுத்து மாற்றிக்காதீங்க. நைஸாக பேசி எல்லாம் கந்துடுவாங்க. சரிங்களா? ஓகே. நண்பர்களால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. மாமாவோட நல்ல ஆதாயம் இருக்குது குடும்பத்துக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா பயன்படுத்துங்க. ஒரு பெண்ணால் குடும்பம் ஓடும். பெண்களால் ரொம்ப ஆதாயம் இருக்கிறது. அது மனைவியாக இருக்கலாம், கூட பிறந்த தங்கச்சி அக்காவாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி உங்கள் பொண்ணாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் பெண்களால் உங்கள் குடும்பத்திற்கு ஃபுல் சப்போர்ட், உங்கள் குடும்பத்தையே டெவலப் பண்ணி விடுவாங்க, உங்கள் குடும்பத்தையே உயர்த்தி விடுவாங்க. அதனால் இந்த மாதத்தை அது சாதகமாக இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களால் ரொம்ப ஆதாயம் இருக்குது. குடும்ப பெண்களுக்கு பார்த்தோம்னாக்கா மிக சிறப்பாக இந்த மாதம் ஒரு நகை வாங்குவீங்க, கையிருப்பு உயரும், பேங்க் பேலன்ஸ் உயரும், தாய் வழியிலேருந்து உறவு மேம்படும், பிள்ளைகள் நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள இருந்த உறவில் நீங்கி நீங்கள் சொல்லத்த புருஷன் கேட்பாடி. நீங்கள் ஒரு கிஃப்ட்டு கணவன் வாங்கி தரலாம்,
கணவன் மனைவி ஒரு கிஃப்ட் வாங்கி தரலாம். உங்களுக்கு அந்த உறவு மேம்படும். குடும்பத்தில் இருந்த மாமியார் மாமனார் நாத்தனார் இந்த பிரச்சனைலாம் தீரும். அதனால் நீங்கள் குடும்ப பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பெயர் கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வருத்தப்பட வேண்டாம். நாங்கள் துணிமணி வாங்குவீங்க, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு டிவி வாங்குவீங்க. இந்தமாரிலாம் ஒரு யோகம் குடும்ப பெண்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. இதுவரையில் உங்களை ஒரு ஏளனமாக பேசுகிறவங்க கூட அவங்க தப்பாக உணர்ந்து உங்களை பாராட்டி பேசுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும். தந்தையால் குடும்பத்துக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. அரசாங்கத்திலும் குடும்பத்துக்கு ஆதாயம் இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது அரசு வேலையில் சம்பளம் வாங்குவாங்க, ஒரு பென்ஷன் வாங்குவாங்க, இல்லை ஒரு கட்சியில் யாராவது உங்கள் குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் இந்த 5 கிரக சேர்க்கை நம்பர் உங்களுக்கு 70% லாபமாக தான் இருக்கிறத தவிர ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அரசு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்குது. பரீட்சை எழுதுனா நல்லா பரீட்சை எழுதி பாஸ் ஆவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம், நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வேலைக்கு கூப்பிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு தேடி வரும். அரசாங்கத்தில் நல்லா ஒரு வாய்ப்பு. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு கூட அரசாங்கத்தில் வர வேண்டிய பண உறவு, பணம் எதாவது இருந்தால் பெண்டிங், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோ இல்லை ஒரு அரியர் பெனிஃபிட்டோ கண்டிப்பாக அந்த மாதம் வரும். அரசாங்கத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். எப்படி உயர் அதிகாரியும் சாதகமாக இருப்பாங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. கூட வேலை செய்யும் சக நண்பர்களும் ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. இருந்த மனக்கசப்பெல்லாம் விலகி சப்போர்ட் பண்ணுவாங்க. அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதுசாக ஒரு கட்சியில் சேரலாம், இல்லை இருந்த கட்சியிலே ஒரு பெரிய பதவி தரலாம். உங்களுக்கு இந்த மாதம் என்பது பார்த்தால் அரசாங்கத்தாலும் தந்தையாலும் அரசியல்வாதியாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வாய்ப்பு, நல்ல வாய்ப்பெலாம் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் கும்பராசி அன்பர்கள் மனதுக்குள் எந்த ஒரு விஷயத்தையும் பூட்டி வச்சுக்காதீங்க. அது அப்படியே சேர்ந்து பூகமாக வெடிக்கும். எந்த ரகசியம் காற்று உள்ளே சேர்த்து வைக்காதீங்க. அடுத்தவங்கள பேசி மனம் விட்டு பழகி மனசை ஆறுதல் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்படுவ நீங்கள், அவசரப்பட்டு எதுவும் செய்யாத நீங்கள், எதிலோ கவனமாக இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகிறது. 4ஆம் இடத்தில் சூரியன் இந்த மாதம் 14ஆம் தேதி வருகிறார். இடத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதான் முடிவுக்கு வரும். இடம் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தாக்கா கொஞ்சம் இடத்த சட்ட சிக்கல்லாம் கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பார்த்து வாங்குங்க. வீடு கட்டும் யோகம் இந்த மாதம் இருக்காது. மாடி வீடு கட்டுற யோகமே இருக்காது. ஏற்கனவே ஒரு ஃப்ளோர் படம் செகண்ட் ஃப்ளோர் மாடி மேலே நீங்கள் கட்டுறதுக்கு யோகம் இருக்குது. அதில் எல்லாம் கட்டியிருந்த வீடு கிரகபிரவேசம் பண்ணத்துக்கெலாம் யோகம் இருக்குது. மாடி வீடு கட்ட யோகம், மாடி வீடு வாங்கும் யோகம், இடம் வாங்கவும் கூட அருமையாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா செக் பண்ணி வாங்குங்க. அதேபோல் வண்டி வாங்கின யோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதாவது எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இந்தமாரி வாங்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது. பெட்ரோல் வண்டியை விட எலக்ட்ரிக் வண்டி இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. அதனால் அது ஒரு சாதகமாக இருக்குது. அம்மா வழியில் பேசாத அம்மாவோட இந்த மாதம் தானாக பேசுவாங்க. அம்மாவோட ஒரு ஆதாயமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. 5இல் குரு இருப்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். நீங்கள் சொல்கிற பேச்சை உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சு கேட்பாங்க. உங்கள் பிள்ளைகள் யாராவது லவ் பண்ணுறாங்களா தெரியுதா உங்களுக்கு? கண்டிஷனாக பண்ண வேண்டாம். தானாக அவங்களே பிரிஞ்சு வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு பகை விடும். சப்போஸ் உங்கள் பிள்ளைகள் விரும்புகிற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, செஞ்சு வைங்க. அதுவும் சிறப்பாக இருக்குது. முறைப்படி நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாத பிள்ளைகள் தான் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாத ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கி யாராவது உங்கள் காத்துட்ருக்கீங்களா, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல், இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 5இல் குரு பகவான் கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுப்பார். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா, இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அதாவது 2 பெண் பிள்ளை ஒரு ஆண் வாரிசிலே இயங்குபவர்கள் கூட இந்த மாற்றம் ஒரு சாதனமாக இருக்குது. புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி புத்தியோ தசை நடக்கும் பண்ணலாம்.
100% குழந்தை பாக்கியம் உண்டு. அதேமாதிரி திருமணத்தில் 7ஆம் அதிபதி திசை நடக்குமானால் சுயஜாதகத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 10ஆம் அதிபதி திசை நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலையில் ஒரு அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைக்கும். மாப்பிள்ளையும் பொண்ணும் வேலை அரசு வேலையே கிடைக்கும். உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உயரும். அதாவது நீங்கள் எந்த தொழிலாக செய்யுங்க, நகை கடை, ஃபைனான்ஸு, ஜவுளி கடை, ஃபேன்சி கடை, வக்கீல் தொழில், டாக்டர் தொழில், பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இப்படி உங்களை செய்யும் அனைத்து தொழில்களும் எந்த தொழிலாக இருக்கட்டும் சிறப்பாக 4 பேர் சொல்லிக் கொடுத்த தொழில் வாத்தியார் தொழில். ஸோ ரொம்ப அருமையாக அந்த மாதத்தில் பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு போய் உங்களை எங்கேயோ நிறுத்த போகுது. மைனஸ் பாயிண்ட் 1, 2 இருந்தாலும் அது பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ப்ளஸ் பாயிண்ட்டு 70% இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு நினச்சவங்க கூட உங்களை ஓரங்காட்டி ஒதுங்கி போயிடுவாங்க. உங்களை பிடிச்ச அந்த கெட்ட தீய சக்தி எல்லாமே. அதனால் உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது. எப்படி எல்லாமே நல்லதாக நடக்கிறது. சனி பகவான் நாள் 7 சனி முடிகிற ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் பாத சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு தராது, நல்லதே நடக்கும். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்க. டெய்லி வாக்கிங் போங்க. அப்படி வாக்கிங் போகிறது உடலுக்கு ஆரோக்கியம் தரும். பழம் சாப்பிடுங்க, பால் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக உணவு சாப்பிடுங்க. வாழ்க்கை தரம் உயர எல்லாமே நல்லபடியாக நடக்க இந்த மாதம் ஒரு பொற்காலமாக அமைய குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.